ஐஸ் டே 2 ஆஃப் கொடைக்கானல். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க டார்மெட்டரி. டாம்லாம் ஸ்டே பண்ணிருக்கோம். ஆனால் ரூம் எடுக்கல. காஸ்ட் எஃபிஷியன்சியாக இருக்குது. ஓகே, நான் டாம் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து எல்லாம் வந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா வந்து இப்போ போயிட்டு நம்ம வந்து பேஸ்ட்ரி கார்னரில் போயிட்டு லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணிருப்போம்ல, அதை வச்சு திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு அப்படியே எங்கன்னா போகலாம். இன்றைக்கி எந்த பிளானும் இல்லை, சும்மா போயிட்டு ரீல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கோம். சும்மா ரீல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு வரலாம். இன்றைக்கி நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். எல்லா வண்டி ஜூனியர் வார்ம் அப் ஆகிட்ருக்கான். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அது தாண்டி தான் வந்து பேஸ்ட்ரி கார்னர். இது வந்து ரொம்ப ஃபேமஸான கடை, ரொம்ப பழைய கடை கொடைக்கானல்லே. எல்லாமே ஃப்ரெஷ்லி மேட். போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான். நான் பைக் ஒன்றுண்ணா 6 பேர் இருக்கோம். ஹே பிரபு, ஹே பிரேமானந்தா. யா ஓ, வண்டி இப்படி பேரலாக போட சொல்கிறாத்துல நம்மள சொல்லையே, வெர்டிகலாக போடியா வண்டியெல்லாம். ஐயா எனக்கு ஜாம் வேணாம், ப்ரெட்டு வேணும். என்னடா வாங்க வாங்க வாங்க. சரிங்க ஐயா. மஃபின்ஸ், கப் கேக். எல்லா பாய்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. ப்ரோ நீங்கள் எத்தனை மணிலேருந்து வெயிட் பண்ணுறீங்க? நான் நேற்று நைட்லேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்ன என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரோ வாங்கிறதுக்கு? நான் வந்து இங்கே என்னென்ன This is pizza. எல்லாமே நான் பீஸா ட்ரை பண்ணுங்க. பன்ஸ், க்ரீம் பன்ஸ், பட்டர் ஸ்காட்ச் பேஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஏய் ஒண்ணா சாப்பிடுங்க, எல்லாத்தையும் நான் தருவீங்க. இதானே தரேன்னா இந்த இடத்துல கிளிங்களா ஒண்ணா தரேன்றீங்க. சாப்பிடுங்க. இது சாண்ட்விச் இது பாருங்க. கிஷோர் நல்லா நறுக்குமா போட்டு எடுத்து பாத்தீங்கன்னா க்ரீம் பன் சாண்ட்விச் பைல எல்லாம் பக்கத்துல சாண்ட்விச் அந்த அளவுக்கு. This is pastry. சாப்பிடு பண்ணி எடுத்து போட்டத பாத்தீங்கன்னா பண்ணு கிஷோர் ஆயில் பண்ணலாம். இது வேணுமா? இங்கே இவ்வளோ, அங்கே அவ்வளோ, அங்கே அவ்வளோ மொத்தத்தையும் அடிச்சு வேட்டையாடுறா. சாப்பிட்டு முச்சாச்சு. 10 பீட்சா, 6 பட்டர் ஸ்காட்ச் பேஸ்ட்ரி, 6 சாண்ட்விச், 6 க்ரீம் ரோல். இப்போ அடுத்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கானுங்க. என்னப்பா போமா? எங்கே போகிறோம்? எங்கேயோ போகிறோம். நல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகிடுச்சு கைஸ். ரொம்பலாம் இப்போ குளிர் தெரில. மேபி மழை பெய்யாமல் இருக்கிறதுனால அப்படி தெரியலையோ. மழை பெஞ்சா எப்படியும் குளிரும். இங்கே வந்தீங்கன்னா வெள்ளை கலரில் சட்டை போட்டு ஒரு ஆள் நிற்பான், ஓவராக பேசுவான். சரி போனால் அப்போ வீடியோ எடுத்து கடையை ப்ரமோட் பண்ணுவேன் பார்த்தா வீடியோ எடுக்காதீங்கன்றான். ஆனால் அந்த அக்கா வந்து சப்போர்ட் பண்ணாங்க, வீடியோ எடுக்கிட்டு உனக்கு என்ன அப்படின்னாங்க. அந்த அக்கா உள்ளே ஒர்க் பண்ணுற அக்கா, நல்ல மனசு அக்கா. எங்கே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டுருக்கோம்.
மேப் போட்டிருக்கான், எங்கே போட்டானே தெரியல எனக்கு. ஆஹா, இப்போ ஜில்லுன்னு இருக்கு, இப்போ ஜில்லுன்னு இருக்கு, இப்போ ஜில்லுன்னு இருக்கு. நான் குளிர்லன்னு சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஐயோ என்ன இங்கே குளிர். தொண்டை கவுது கைஸ். கோக்கர் சாக்கடையை கூப்பிட்டு போகிறேன். டூரிஸ்ட் ஸ்பாட் தானே அது. டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போக விருப்பம் இல்லை. சரி சும்மா எட்டி பார்த்துருந்தாலும். கோக்கர் சாங் போயிட்டுருக்கோம். கோக்கர் சாக் பயங்கரமாக இருக்குல்ல. ஓ ப்ரோ கிளைமேட்டு டேம் அப்படி இருக்கு. என்னாச்சு ப்ரோ? பார்க்கிங்கா? கிளைமேட் பயங்கரச்சு. என்ன பண்ணோம்? என்னாச்சு? This is Coker's walk for you. கூட்டமாக இருக்குமான்னு தெரில. ஆனால் வேண்டாம் 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 வேண்டாம். எவ்வளோ ப்ரோ என்ட்ரி? ஈச் எவ்வளோ? கேஷ் இல்லையா? ஐயோ எங்கே தண்ணி ஊற்றுது? என்ன ஒன்றுமே தெரியல. ஒன்றும் கூட தெரியல. அப்படி சரி, இதுதான் கோக்கர்ஸ் வியூ. கோக்கர்ஸ் வாக்கு ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு தான் ஒன்றுமே தெரியல. லைட்டாக திருத்தாங்க கொஞ்சோண்டு. நடந்து போனது எவ்வளோ தூரம் போனோம். நீங்கள் எந்த ஊர்னா? ஆமாம்ப்ரா. தேங்க்ஸ். இவன் தான் சார் 420. ஆ ஸ்கைஸ், இங்கே கூக்கர்ஸ் வாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை. இதுமாரி வெறும் ஃபுல்லாக வியூ தான் இருக்குது. வியூ இருக்குது, நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அது பிறகு இதுமாரி ஹேண்ட்மேட் இயரிங்ஸ் ஷாப் இருக்குது, எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கானுங்க. ஸோ நீங்கள் வேறு எங்கேயும் போகிற ஐடியா இல்லை. நான் வந்து கொஞ்சம் டம்மாக இருக்குது. நாளைக்கு வந்து எங்கே போகலான்னு கரெக்டாக பிளான் பண்ணிட்டு ஒன்ஸ் பூம்பாறை கூக்கல் வண்ணவனூர் அந்த சைடை இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே போவோம். நல்லா இருக்கல வியூ. ஃபோட்டோஸ்லாம் வந்து சும்மா தரமாக எடுத்துருக்கேன். இன்ஸ்டாவில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஐஸ், இங்கே எங்கே போனாலும் சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கே வர மாதிரி இருக்கியா? எங்கே போயிட்டு வந்தாலும் திருப்பி இந்த சந்த வழியாகவே ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் ரொம்ப நேரமாக. இல்லை ஐ மீன் எங்கே போனாலுமே, ஏன்னா ரொம்ப குட்டி போல இந்த ஊர். திருப்பி 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 அதே இடத்துக்கே வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. வந்துட்டுருக்க மாதிரி இல்லை, அங்கே தான் வந்துகிட்டு இருக்கோம். தட்ஸ் அ ஃபேக்ட். மணி 3 ஆயிடுச்சுப்பா. ஆனால் ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அந்த கூக்கர்ஸ் வாக்கில் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்காக ஒரு 2-3 hours கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டோம். அங்கே 10:30 11 போயிருப்போம். 12 1 2 3 hours. கிஷோர் எங்கேயோ கூப்பிட்டு போகிறோன்றான். ஐயோ சாரி கைஸ், விட்னஸ் அடிச்சிருக்கோம். யார் ஆன் பண்ணுறது? நம்ம பசங்களா? போனதுதான் இங்கேயோ வந்தப்போ சாப்பிட்டேன்னு சொன்னான் கிஷோர். இங்கேயா? இது மூடி இருக்க கடை. இம்ரான் பிரியாணி ஹோட்டல். நான் நீங்கள் தான் அதுக்காக ஹான் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். நீங்கள் தான் அதுக்காக ஹாங் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். ஹாங் பிபி நீங்கள் தான் யாரும் அடிக்கிறீங்கன்னு நினச்சேன். பார்த்தா அந்த தாத்தா ரெஸ்டாரண்ட் மூடி இருக்கு. ப்ரோ வேற எங்கே இருக்கு? வேற கடை தான் தெரியும் போனோம் இப்போ நம்ம.
சிம்பிளாக இருக்கியா இங்கே சிட்டி? ஆனால் செம்ம சிம்பிளாக வந்து சின்னதாக இருக்குது, ஆனால் எல்லாமே இருக்குன்ற மாதிரி காம்பேக்டாக இருக்குது. நான் இங்கேயும் புல்லிங் ஹோஸ்லாம் இருக்கானுங்கய்யா, செம்ம கோளாராக ஓட்டுறானுங்க. கோளாறு கைஸ் அதிகம். எல்லோரும் பச்சை மனசுனா மாட்டோம். இங்கே தான் சாப்பிட்டோம், அனீஃபா ரெஸ்டாரண்ட். நீங்கள் நினைக்கிற அனீஃபா கிடையாது, இது கொடைக்கானல் அனீஃபா. சுமாராக இருந்துச்சு, வேறு வழி இல்லை, டைம் ஆகிடுச்சுன்னு எங்கேயோ ஒன்று சாப்பிட்டா போதுமே சாப்பிட்டோம். இப்போ வந்து வட்டக்கனால் ஃபால்ஸ் போகலாம். ஓகே, வட்டக்கனால் ஃபால்ஸ் போயிட்டு பார்த்துட்டு வரோம், சும்மா வியூ மட்டும் எப்படி இருக்குன்னு. மழை வேறு பெய்யுது கேசிங்க திடீர்னுட்டு. ஈவினிங் ஆனால் மழை பெய்யுதியா? பகலில் பெய்யலை, ஈவினிங்கில் பெய்யுது. ஜட்ஜ் பண்ணவே முடியல எப்போ பெய்யும் எப்போ நிற்கும்னு. கிளைமேட் ஆனால் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ரோஸ், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது கொடைக்கானல்? புரியல. கொடைக்கானல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? கொடைக்கானல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சிம்பிளாக முடிச்சிட்டா பார்த்தீங்களா? போலாம். பாருங்க எல்லாம் லைனாக ஒரே கலரில் பயங்கரமாக வருமா, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அடாடா அப்படி இருக்குது. வருங்க எப்படி இருக்க? அப்படியே ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தால் பயங்கரமாக இருக்கும். இன்னும் ட்ரோன் இப்போ ப்ளே பண்ண முடியாது, ட்ரோன் இருக்குது ஆனால் ப்ளே பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த கிளைமேட். பா நாம இருக்கியா? நான் விளாக் பண்ணுறதுனால வைசரை மூட்டை எனக்கு வந்து உள்ளே அப்படியே பார்க்க ஆகுது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பேசணும்னு வச்சுக்கோங்க, பிரெத் ரொம்ப விட்டா அது வைசர் பார்க்க ஆகிடுது. சில்லுன்னு இருக்குது கைஸ், சில் கூல் அப்படி இருக்குது. பாப்பா இப்போ நம்ம சர்ச் போனோம்ல, கோக்கஸ் வாக்கு பேக் சைட் கேட்லேருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரீட். அப்படியே இந்த ரோடு தான் கொஞ்சம் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. டம்னு ரொம்ப ஒஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் அது கொடைக்கானல் ஃபால்ஸு. ஐயா ரூட்டு தெரியா இருக்குது கைஸ், பயங்கரமாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே ஃபுல்லாக பிளைண்ட் ஸ்பாட்ஸாக தான் இருக்குது எல்லாமே, அதனால தான் செம்ம ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். என்னாச்சு? வட்டக்கனால் வழி தானேக்கா இது? சரி ஓகே தேங்க்ஸ்க்கா. பெஸ்ட்டு சூப்பராக இருக்குது கைஸ் போகிறதுக்கு. இந்த ரூட்டு கொஞ்சம் தூரம் தான், ஆனால் செம ஒர்த்தாக இருக்குது, மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அடடா தலையாக 360 எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் பாருங்க மாசா. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே கீழே பாருங்க ஃபால்ஸ் போகுது, கீழே தெரியுது, லெஃப்ட் சைடில் கீழே இருக்குது. ஒன்றுமே தெரியலையே முன்னாடிலாம் எனக்கு. 2 கீர் தான், அப்படியே விட்டுறா இன்ஜின் பிரேக்கில் வண்டி பாட்டு போயிட்டுருக்கோம். நம்ம பிரேக் மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும், ஆக்சிலேட்டருக்கான தேவையே இல்லை. ஆனால் இந்த டைமில் வந்து இம்பார்ட்டன்ட் நோட், வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ்.
ஏன்னா வண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போய்டும் திடீர்னு. ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. பெட்ரோல் சேமிக்கிறேன்னு தற்கூரி மாரி சில ஐடியாஸ் கொடுப்பானுங்க சில பேர். தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே. அதேமாரி இன்னொரு டிப் என்னென்னா வந்து நீங்கள் அப்பிளில் வந்து இப்படி போயிட்டுருக்கீங்க. சப்போஸ் சடனாக நீங்கள் நிறுத்தணும் வண்டியை. அந்தமாரி டைமில் வந்து டோன்ட் யூஸ் ஃப்ரண்ட் பிரேக்ஸ். ஓகே. பேக் பிரேக் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து வழுக்கிட்டே வரும் பேக்கில் உங்களுக்கு க்ரிப் கிடைக்காது. அதனால் வந்து பேக் பிரேக் யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் மச் சேஃபர். ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியலையா வயசில் போட்டால். ஒரே சார்ந்துக்கிறேன். ஒன்றுமே தெரியல வயசில் போட்டால் எனக்கு சுத்தமாக தெரியல எதுவுமே. நான் ஸ்லோவாக தான் போகிறேன். ஸோ வின்னாய்ஸ் கேட்காதுன்னு நம்புகிறேன். வந்தாச்சு. என்ன வட்டக்கனால் ஃபால்ஸ் கிட்ட வந்து இதான் பார்க்கிங். ஜான்குண்டு அவன் மட்டும் பாருங்க அன்யூனிஃபார்மில் இருக்கான். ஆடோட் அவுட் பிளாக் சிபி தான். மீது எல்லாரும் பாருங்க பச்சை பச்சையாக இருக்கும். புது எக்ஸ்பிரஸ் காட்டு கேம் எத்தனை நம்பருவா பாருங்க. இது வந்து புதுசாக வந்து எக்ஸ்பல்ஸ் கலர் தான் டிஃப்ரென்ஸ். இது பாருங்க இது மாதிரி டார்க்காக பாலிஸ்டாக இருக்குது. இது பழசு ரோஸ்ட் லைட் ப்ளூவில் இருக்குது. இப்போ அது கீழே இங்கேருந்து நடந்து போனால் டால்ஃபின் ஹவுஸ் இருக்கா ப்ரோ? டால்ஃபின் ஹவுஸ் இது கீழே நடந்து போனால் டால்ஃபின் ஹவுஸ் போய் அதையும் பார்ப்போம். இதில் கீழே நடந்து போனோம். எவ்வளோ தூரம் தான் தெரியலையாண்ணா ப்ரோ? ஹவு மச் டிஸ்டன்ஸ் இஸ் திஸ்? We don't know. People are saying it's 2.5 kilometers. Oh, okay. So because of cloudy, we have changed the plans. Yeah, okay, thanks. Not changing the plans. 2.5 kilometers. 2.5 yeah. I'm okay thala. அங்க கேட்றோம். அங்க கேளு. வேண்டாம் அண்ணா கேளு. வந்ததெல்லாம் கரெக்டு தான். இன்னும் டைமிங் தான் சரியில்லை. இப்போ மேலே வரவங்கள கேட்டோம். 2.5 years ஆகிடுமா போயிட்டு வரதுக்கு. ஸோ வி ட்ராப் த பிளான். நான் ஜானே ஆசைப்பட்ட மாதிரி இருந்துச்சா? சிரிப்பான் அப்படியே உண்டேன். இப்போ போனால் 7 மணிக்கு தான் வருவோம். 2 hour ஆகும் அதில் போயிட்டு வரதுக்கு. ஒரு half an hour முன்னாடி கிளம்பிடலாம். எதுவுமே இல்லை. யாரு ஸ்மார்ட்டி லாக்ஸா? நாளைக்கு வருவோம் திருப்பி. எதுக்கு? இந்த ரூட்டுக்கு வரலாம்டா. செம்மையா இல்லடா இது. நிஜமா இல்ல. இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி பிடிக்குது. ரூட் காட்டி திருப்பி வரலாம். பிடிக்குது. தெரியல என்னவோ. எத்தனை டி? 6 டியா? சரி இங்கேருந்து கிளம்பிட்டோம். ரூம் போனோம். இப்போ போயிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி ஸ்டோரி போட்டு அப்படியே படுத்து உறங்க வேண்டிதான். நாங்கள் நல்லது இது கீழே போகாது. நாங்கள் ஒரு டீ ஆர்டர் பண்ணி ஒரு 2 minutesலேயே சமமான போய் ஆரம்பிச்சிச்சு. போயிருந்தோன்னா பயங்கரமாக மாட்டிருப்போம். ப்ரோ அச்சாஸ் பார்க் ஆகும் ப்ரோ. பிடிச்ச உட்கார வச்சுருங்கண்ணா. லெட்ஸ் கோ. ஓகே இன்னைக்கு வீடியோ வந்து நான் இதை முடிச்சிக்கிறேன். ஸோ ஸ்டே சேஃப் கைஸ். பீஸ். நாளைக்கு வந்து பூம்பாரி அந்த சைட்லாம் போகலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். பாய் 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 பீஸ்.